வணக்கம் மக்களே, நாம இப்போ பேக்கை பேக் பண்ணி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ட்ரிப் தான் போமா. நீங்கள் பேச்சுலர் ட்ரிப் பிளான் பண்ணி நடந்துச்சா இல்லையன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஓரமாக நிறுத்தி டீயை சாப்பிட்டுட்டு காட்ஸ் ஓன் கண்ட்ரியான கேரளாவில் இருக்கிற மூணருக்கு தான் மக்களை நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். தேனிக்கிட்ட ரீச் ஆகி அங்கே அப்படியே வகுத்து கொஞ்சம் தீனியை போட்டுட்டு அப்படியே உசிலம்பக்கட்டு போனால் அங்கே ஹெவி டிராஃபிக் நண்பர்களே. இந்த மூணாருக்கு மொத்தம் 4 ரூட் வழியாக போக முடியும். நாம் இப்போ மதுரை, தேனி, போடி போய் அப்படியே மூணாறு போக போகிறோம். கம்பம், கொச்சின், உடுமலைப்பேட்டை இந்த 3 ரூட் வழியாகவும் நம்மளால் மூணாருக்கு வர முடியும். அப்படியே தேனி பக்கத்து போனால் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. நேராக மலை ஏற ஆரம்பிச்சாச்சு. காலையில் 10 மணிக்கு கிளம்புனா இங்கே வந்து சேர்றதுக்கு நைட்டு 6 மணி ஆகிப்போச்சு. இன்னைக்கு நாம் எங்கெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோன்றத வரிசையாக நான் சொல்கிறேன். காலை 8:30 இதான் நண்பர்களே மூணாரோட மெயின் பஜார்னு சொல்லலாம். என்ன குறுகுறுன்னு பார்க்குறேன். இங்கே தேவையான எல்லா பொருட்களும் வாங்கிக்கலாம். இன்றைக்கி நாம் சுற்றி பார்க்க போகிறது டாப் ஸ்டேஷன் தான் நண்பர்களே. இதுக்கு அப் டு டவுன் போயிட்டு வர்றதுக்கு மொத்தமாக 70 கிலோமீட்டர் ஆகும். போகும் 35 கிலோமீட்டர், வர 35 கிலோமீட்ரு. இதுக்கு ஒரு நாள் சரியாக போயிடும். மொத்தம் என்னென்ன இடம் இருக்குன்றதெல்லாம் நான் உங்களுக்கு வரிசையாக சொல்கிறேன். வீடியோ பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வர்றீங்கன்னா டேரெக்டாக டாப் ஸ்டேஷன் வந்துடுங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே வரிசையாக கீழே பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா மூணாரில் எப்போ மழை பெய்யுன்னே தெரியாது. அதனால் நீங்கள் கீழேருந்து போகும்போது வரிசையாக பார்த்துட்டு போனீங்கன்னா டாப் ஸ்டேஷன் வரைக்கும் போகும்போது மழை பெஞ்சிருச்சுன்னா உங்களால் பார்க்க முடியாமல் போயிடும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டே மார்னிங்லேயே நீங்கள் டாப் ஸ்டேஷன் வந்துட்டிங்கன்னா கீழே போகும்போது உங்களுக்கு எல்லா இடத்தையும் பார்த்துட்டு போக முடியும். ஃபஸ்ட்டு நாம் வந்திருக்கிற இடம் தான் ஃபோட்டோ பாயிண்ட்டு. அப்படியே அதை முடிச்சுட்டு நாம் இப்போ சாக்லேட் ஃபேக்ட்ரியை கடந்து போய்கிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா மாட்டுப்பட்டி டேம் டீ எஸ்டேட்டு. நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் டீ சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு தேவையான டீ தூள்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போக முடியும். இங்கேயும் வியூ அருமையாக இருக்குது நண்பர்களே. அடுத்து நாம் இப்போ வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா குண்டலா டேம். இங்கே நம்மளால் போட்டிங் போக முடியும். வாங்க இப்போ நம்ம போட்டிங் போயிட்டு அப்படியே வியூவை என்ஜாய் பண்ணலாம். மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகையை முடிவு செய்யும் வசந்த கால நீரலைகள். அதை முடிச்சுட்டு நாம் அடுத்து வந்துருக்கிற இடம் தான் குண்டலா டேமில் இருக்கிற ஃபோட்டோ பாயிண்ட்டு. இதோட வியூ எப்படி இருக்குன்றதை நீங்களே வீடியோவில் பாருங்கள். இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்து டைரெக்டாக போன இடம் தான் டாப் ஸ்டேஷன். இங்கே இருக்கிற வியூ சும்மா சொல்லக்கூடாது, அருமையாக இருந்துச்சு. முன்னாடி கீழே வரைக்கும் போக விட்ருக்காங்க. இப்போ என்னன்னு தெரில, நாங்கள் போன நேரத்தில் கீழே அலோவ் பண்ணல. நாங்கள் மேலே நின்று வியூவை ரசிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம். அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்து கீழே இறங்கி வரும்போது தான் எலிஃபென்ட் பார்க் போயிருந்தோம். இதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் டேரெக்டாக கீழே இறங்கி போயாச்சு. அங்கேருந்து மார்க்கெட் பிளேஸ் போயிட்டு வீட்டுக்கு தேவையான பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரூம் போயிட்டோம். பாய் நண்பர்களே.